11th பிசிக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் என்னன்னா கொலிஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக். இது வந்து நீட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த கொலிஷனோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டா இந்த வீடியோல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொலிஷன்னா என்ன? கொலிஷன்னா ரெண்டு பொருள் மோதிக்கிறது. ஸோ மோதல் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். கொலிஷன்ஸோட டைப் நம்ம ரெண்டு மேனர்ல பிரிக்கலாம். ஒரு மேனர் என்ன அப்படின்னா டிபெண்டிங் ஆன் டைரக்ஷன். இந்த டிபெண்டிங் ஆன் டைரக்ஷன்ல ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் ஹெட் ஆன் கொலிஷன் ஆர் ஒன் டைமென்ஷனல் கொலிஷன் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளோட மோதி அதே டைரக்ஷன்லயே ரெண்டு பொருளும் சேர்ந்து டிராவல் ஆகுது. ஒரே ஒரு டைரக்ஷன் இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஒன் டைமென்ஷனல் கொலிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா ஆப்ளிக் கொலிஷன். ஒரு பொருள் இன்னொரு பொருளோட மோதி ரெண்டும் வேற வேற டைரக்ஷன்ல மூவ் ஆகுறது. இந்த ரெண்டு டைப்பும் டிபெண்டிங் ஆன் டைரக்ஷன். இந்த ரெண்டாவது மேனர் என்ன அப்படின்னா டிபெண்டிங் ஆன் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜினாலே அது வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை சொல்ல வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த கைனடிக் எனர்ஜியை வச்சு கொலிஷனை பிரிச்சோம் அப்படின்னா மூணு டைப்பா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் டைப் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன். அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு ரப்பர் பாலோ இல்ல ஒரு பவுன்சிங் பால் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு ஒரு வால் மேல ஒரு சவத்து மேல எரிஞ்சோம் அப்படின்னா அதை அடிச்சுட்டு அதே வெலாசிட்டியில திரும்பி வரும். ஸோ கைனடிக் எனர்ஜி லூஸ் ஆகாது. எந்த வெலாசிட்டியில போதோ அதே வெலாசிட்டிலேயே திரும்பி வரும் பந்து. இதைத்தான் நம்ம பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் சொல்றோம். செகண்ட் டைப் இன்எலாஸ்டிக் கொலிஷன். இந்த இன்எலாஸ்டிக் கொலிஷனா வேற ஒண்ணும் இல்ல, கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். விச் மீன்ஸ் ஒரு பொருள் இன்னொரு பொருளோட மோதி வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இந்த டைப் தான். ஒரு பைக் போய் ஒரு கார் மேல போய் மோதிட்டு அப்படின்னா ஏற்கனவே இருந்த வெலாசிட்டியே இருக்காது, வெலாசிட்டிஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். தேர்ட் டைப் பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். அது என்னன்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளோட மோதி அப்படியே ஒட்டிக்கிறது. இந்த டைப்புக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா நார்மலா ஒரு வுட் வச்சுப்போம். ஒரு வுட்ல ஒரு புல்லட் ஃபயர் பண்ணோம் அப்படின்னா இந்த புல்லட் போய் வுட்ல போய் பதிஞ்சிரும். ஓகே, ஒரு உடன் பிளாக்கா இருந்தா கூட இந்த புல்லட் பதிஞ்சுதான் என்ன ஆகும், ரெண்டும் சேர்ந்து மூவ் ஆகும். அப்போ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கொலிஷன். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.